ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் பொண்ணோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என் பொண்ணு பர்த்டேக்கு மறுநாள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கும் சேர்த்து என் பொண்ணு மெஹந்தி போட்டாங்க. எங்கள் அக்காவுக்கு இன்றைக்கி பர்த்டே. அக்கா தூங்கிட்டாங்க. அவங்களை எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே அக்கா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சென்னையிலேருந்து எங்கள் அப்பா வந்தாங்க. 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், என் ஹஸ்பண்ட் வரும்போது நைட்டு 12:30 ஆகிடுச்சு. அப்போ என் பையன் போய் திடீர்னு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தான். என்கிட்டயே சொல்லலை. அவங்க அக்காக்காக அவர் இஷ்டத்துக்கு அவர் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி அவங்க டாடி என்னோட 2 பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க. என் பொண்ணை இது சுத்தமாக எதிர்பார்த்துருக்காது. நானே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டான் என் பையன். கிஃப்ட்டை கொடுத்தாச்சு. கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி உடனே பாருன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் என் பொண்ணை ஓப்பன் பண்ணிச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எங்களாலே நம்ப முடியல. என் பையன் கொடுத்த கிஃப்ட்டு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம். அவர் இஷ்டத்துக்காக செலக்ஷன் பண்ணியிருக்காரு ஃபோட்டோஸ்லாம். இது பர்த்டே காலையில் எடுத்தது. பர்த்டேனால ஸ்வீட் இருக்கணும், அதுக்கு தான் குலாப் ஜாம் செஞ்சோம். அதான் என் பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. மறுநாள் ஃபங்க்ஷனு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மேரேஜ் வேறு இருக்குது சொந்தக்காரங்க வீட்டில். அதுக்கு என் ஹஸ்பண்டும் என் பையனும் போயிட்டாங்க. நானும் என் பொண்ணுங்கிறதுனால நாங்கள் கடையில் மந்தி சாப்பாடை சிங்கிள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். எங்கள் ஊர்லேயே இருக்குது மந்தி, அரேபியன் மந்தி. நல்லா செமையாக இருக்கும். எப்போ வாங்குறதுனால நம்ம அங்கே தான் அவர்கிட்ட தான் ஆர்டர் பண்ணி வாங்கிப்போம். என் பையன் பர்த்டே அப்பையும் அவன் மந்தி கேட்டாங்கிறதுனால நம்ம மந்தி வாங்கினோம். இப்போ வந்து நாளைக்கு ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியல, வேலை ஹெவியாக இருந்ததுனால. அதனால் நாங்கள் கடையில் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். வேறு எதுவும் இங்கே செய்யலை. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு மாடிக்கு போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு மாடிக்கு போனோம். இதுதான் என் பொண்ணோட பர்த்டே டேஸு. பர்த்டேக்காகனே எடுக்கல, முன்னாடி ஈத்தப்பையே எடுத்திருந்தோம். அது இப்போ பர்த்டேக்காக போட்டாச்சு. ஏன்னா இப்போ புது ட்ரெஸ்லாம் எதுவும் எடுக்க முடியல, அது சுச்சுவேஷனுங்கிறதுனால ஈத்துக்கு உள்ள ட்ரெஸ்ஸே என் பொண்ணு போட்டுக்கிட்டாங்க. என் மச்சானும் தங்கச்சும் வந்திருந்தாங்க என் பொண்ணுக்கு கிஃப்ட்டு கொடுக்க. சித்திட்டையும் சின்னாப்பாட்டையும் நிறையா கிஃப்ட்டு. அதை விட சித்தி கொடுத்த கிஃப்ட்டு தான் ஹைலைட்டு. ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக கொடுத்துருந்தா. இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.